இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை கூடவே வெள்ளை சீடை. இது நம்ம கடையில் வாங்குற மாவில் வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஸோ இது பதப்படுத்தின மாவெல்லாம் கிடையாது, சும்மா நம்ம இந்தியன் கிராசரியில் வாங்கக்கூடிய சாதாரண அரிசி மாவு. அதை நீங்கள் சீடை செய்கிறதுனாலும் சரி, முறுக்கு தட்டை எது பண்ணுறதா இருந்தாலும் அந்த கடையில் வாங்குற மாவை இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்கன்னா செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த மாவை நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அதில் சூடு இருக்கணும். அப்படி ஒரு பிடி எடுத்தீங்கன்னா அது சூடாக இருக்கணும். அந்த அளவு வந்தால் போதும். கடையில் வாங்கின அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் பதப்படுத்தின அரிசி மாவுலையும் நீங்கள் இதே ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட அது டேஸ்ட்டாக இருக்கும். பதப்படுத்தின அரிசினா வேறு ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை லைட்டாக நல்லா கொஞ்சம் உலர வைக்கணும். உலர வச்சுட்டு அதை பொடி பண்ணி எடுக்கிறது, அதுதான் பதப்படுத்தின அரிசி மாவு. இப்போ மாவு நல்லா வறுத்தாச்சு. இனி இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இது ஆறுற நேரத்துக்குள்ள நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்து அதை ஒரு கடாயில் போட்டு இதே மாதிரி நம்ம செவக்க வறுக்க போகிறோம். ரொம்ப செவக்கையில் லைட்டாக அந்த உளுந்து மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து மணம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் இனி இதை ஃப்ளேமை இனி ஆஃப் பண்ணிட போகிறேன். எப்போவுமே வறுக்கும்போது ஹையில் வைக்காதீங்க, பக்கத்துலேயே நின்று வருங்க. கொஞ்சம் நேரம் நம்ம கை விட்டுட்டோனாலும் உளுந்து சட்டுன்னு கீழே கருப்பாயிடும். ஸோ பலகாரம் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று செய்யுங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது நீ ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடி பண்ணின மாவை இந்த மாதிரி மாவு ஜல்லடையில் வச்சு நல்லா நீங்கள் அதை அரிச்சு எடுத்துக்கோங்க. அதில் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரைப்படாததை திருப்பி மறுபடியும் போட்டு மறுபடியும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போவும் கொஞ்சம் மிச்சம் வரும். அந்த மிச்சம் வரதை ஒன்றும் நமக்கு வேஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தோசை இட்லிக்கு ஆட்டும் போது அதை கூட போட்டு ஆட்டிடலாம். இப்போ அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டும் ரெடி ஆயாச்சு. இனி நம்ம வெள்ளை சீடையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்வீட்டாகவே ஆரம்பிப்போம். இதுக்கு நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம பாகு காய்க்க போகிறோம். தண்ணி ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி நம்ம இதை பாக காய்ச்சி வச்சுக்கலாம். பாகு ரொம்ப கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. அந்த இருக்கிற வெல்லம் எல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரக்கூடிய நேரம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு எப்படியும் வெல்லத்தில் அழுக்கு இருக்கும். ஸோ அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் நம்ம இதை வடிகட்டி நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாகை இப்போ நான் வறுத்து வச்ச அரிசி மாவுல இருந்து 1 கப் அரிசி மாவு எடுத்து அதை இந்த மாதிரி மாவு ஜல்லடையில போட்டு நல்லா நம்ம ஜலிச்சு வச்சுக்கணும். சீடை வெடிக்கிறதுக்கு ஒரே ரீசன், இதுல ஏதாவது அழுக்கு கட்டிகள் இந்த மாதிரி இருந்தா மட்டுமே அது சீடை வெடிக்கும். இல்லாட்டா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிட்டோம்னா நமக்கு சீடை வெடிக்கவே வெடிக்காது. தைரியமா நீங்க செய்யலாம். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி ஜலிச்சு வச்ச இந்த உளுந்த மாவு, இதுதாங்க கணக்கு. 1 கப் அரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் உளுந்த மாவு. அதையும் இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஜலிச்சு தான் வச்சிருப்போம், திருப்பியும் நீங்க ஜலிங்க. சரி, இந்த குட்டி கட்டியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம நீக்கிடலாம். இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா சீடை வெடிக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் திருவின தேங்காய். திருவின தேங்காவையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அப்போ அதுலேயும் இந்த தேங்காய் கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு தைரியமாக நம்ம சீடை செய்யலாம். இப்போ நம்ம அந்த வெள்ளை பாகையும் இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினரால் நம்ம வடிகட்டியே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பாகுலையும் அழுக்கு இருந்தால் அதுவும் நல்லதில்லை. ஸோ அதையும் இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மொத்தமாக எல்லா பாகையும் ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பாகை சேர்த்துக்கோங்க. இப்போ 3/4 கப்பு வெல்லம்ன்றது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப தித்திப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப்புக்கு மேலே போட்டுக்கலாம். அதே மாதிரி கம்மியாக வேணும்னா 3/4 கப்பை விட குறைச்சி போட்டுக்கோங்க. இது கூட நல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணும்போது அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சீடை மட்டும் சீனி கூட போட்டு நீங்கள் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கூட போட்டுடலாம். இனி நமக்கு ஸ்பூன் வேண்டாம். இனி கை வச்சு நல்லா நம்ம அதை ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை கொண்டு வரலாம்.
மாவை நல்லா பெனஞ்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்ததும் அது லைட் சூடோடு இருக்கும்போதே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். வெள்ளை சீடைக்கு உப்பு சீடையை விட நம்ம கொஞ்சம் பெருசாக உருட்டுவோம். சரி, உருட்டி போகிற தட்டத்தில் எல்லாம் நம்ம வரிசையாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி எல்லாம் வச்சதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கடாயில் நல்ல எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். மிதமான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் இருக்கக்கூடாது. இப்போ வெள்ளை சீடைக்கு நம்ம உருட்டி வச்சதுல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சாக தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். ஒரு 6, 7 அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். பிளேட்டில் இருக்க மொத்தத்தையும் நம்ம தட்டிட முடியாது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா வெளியில் நல்ல கருப்பாயிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் ஒரு அழகான கலர் வரும். போதும், நம்ம வெள்ளை சீடை இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிராக் எல்லாம் வந்து இப்படி இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் வெள்ளை சீடை. கலரும் இந்த கலர் போதும், இதுக்கு மேலே கறியை விட வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு செய்யணும், அப்போதான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வரும். இது இப்போ அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். அடுத்த பேட்ச்ல கொஞ்சம் நம்பர் கூடுதலாக போட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக ஈவனாக வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். அவ்வளோதாங்க, நம்ம வெள்ளை சீடை இப்போ ரெடி. இனி நம்ம உப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடைக்கும் நான் வறுத்து வச்ச அந்த அரிசி மாவில் இருந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். சீடைக்கு மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல மாவை ஜலிச்சுக்கோங்க, தப்பே இல்லை. பிடிக்காமல் நமக்கு சீடை வரணும்னா நம்ம நல்லா ஜலிச்சுக்கணும், அதுதான் அதோட சீக்ரெட். பாருங்க, எப்படி இருந்தாலும் கொஞ்சம் 2-3 கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்ம வெள்ளை சீடைக்கு செய்தது மாதிரியே இதுக்கும் 2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ணின உளுந்த மாவை இது கூட நம்ம சேர்த்து அதையும் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சுக்க போகிறோம். இதுதான் ரேஷியோ. 1 கப் அரிசி மாவுக்கு 2 டீஸ்பூன் உளுந்த மாவு. இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இனி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். எந்த எள்ளுனாலும் பரவாயில்ல, கருப்புனாலும் சரி வெள்ளைனாலும் சரி. இப்போ இது கூடவும் நம்ம 1 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் திருவண்ண தேங்காவாக இருந்தால் அதையும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. சில்லு தேங்காவாக இருந்தாலும் அதையும் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. பொடி இல்லாமல் கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதை தண்ணியில் கரைச்சி அதை தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது அதோட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போறோம். தேவைப்பட்டா திருப்பி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் இதையும் சேர்த்து நல்லா நம்ம பிணைஞ்சுக்க போறோம். இனி இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கொண்டு வரலாம். எங்க அம்மா டைரக்டா மாவு கூட உப்பு போட மாட்டாங்க. இந்த தண்ணியில தான் உப்பை கரைச்சு அதை தான் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ இது நல்ல இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்தாச்சு. இனி இதில் சின்ன சின்ன உருண்டைகள். சீடைக்கு வந்து பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்னா லைட்டாக கிராக் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருந்தால் தான் கொஞ்சம் அது வெடிக்கிறதுக்கும் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த மாதிரி போதும். இதை மாதிரி ஃபுல்லாக நம்ம சின்னதாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கலாம். முதல்ல இதெல்லாம் மொத்தமாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் சூடாயிட்டு இருக்க எண்ணெய்க்குள்ள நம்ம உருட்டி வச்ச சீடைகளை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம வெள்ளை சீடை மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் நிறைய போடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் கலர் கொஞ்சம் டார்க் ஆகட்டும். ஏன்னா ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், இப்போ உள்ள கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் அடுத்த கலர் வரட்டும், அடுத்த ஷேட் வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இனி எடுத்துடலாம். கடையில் வாங்கின அரிசி மாவுக்கே இவ்வளவு அழகாக வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் பதப்படுத்தி செய்கிற அரிசி மாவில் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.